ஹே காய்ஸ், கேக்குதா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு சில சம்ஸ்லாம் வந்துட்டு மேப் பண்ணி பார்ப்போம். பிஃபோர் தட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி I'll give an intro. Okay. லெட் மீ கோ. சரிங்களா? இந்த வீடியோ பேசிக்காக என்னன்னா, இந்த சில பேர்த்துக்கு இந்த சிஐலேயே நிறைய டவுட்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏதோ இந்த பெண் ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்காக இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஃபுல்லாக I'll try to explain what I know. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு ஐடியா இருக்கும். என்ன ஐடியான்னு கேட்குறீங்க? சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பேங்க்ல வந்துட்டு போயிட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மணி. எக்ஸாம்பிள் போறீங்க, ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க இன்னைக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, தே said they'll give 10% per annumனு சொல்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு 1000 ரூபி பேங்க்ல இருந்திருக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 1 இயர்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்டா? அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 10% 100 ரூபா கிடைக்குங்களா? 1100 ரூபாயா மாறும். ஸோ செகண்ட் இயர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் 1100ங்கிற அமௌண்ட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு இதுக்கு 10% கிடைக்கும். ஓகேவா? அதனால இது என்னவா மாறும்னா, இது கூட வந்து 110 கூட்டிக்கணும். ஸோ 1210 மாறும். ஸோ தேர்ட் இயர் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து உன் அக்கௌண்ட்ல இருக்கும். அதனால ஈவென்ச்சுவல் எண்ட் ஆஃப் தேர்ட் இயர்ல ஒரு 121 ரூபா உனக்கு வந்து கிடைக்கும். அந்த 121 இது கூட ஆட் ஆகும். சரியா? 121 இது கூட ஆட் ஆகி என்ன வரும்னா 1331 வந்துட்டு ஃபோர்த் இயரோட ஸ்டார்டிங்ல உன் அக்கௌண்ட்ல வந்துட்டு இட் வில் கெட் டெபாசிட்டட். இதெல்லாம் ஏன்? இதுதான் நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சது. இது ஏன் நடக்குதுன்னு புரியும் நம்ம. ஏன் நடக்குதுன்னா பேசிக்கா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும்னு சொல்றதை விட அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா. தட் இஸ் வாட் இட் ஆக்சுவலி மீன்ஸ். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஃபைன். இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா நார்மல் பர்சனே சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு எக்ஸாம் ஓரியன்டா வில் மூவ் ஆன். Let me take another page. ஓகேவா? இல்லாட்டி இதை புஷ் பண்ணி இங்கே போட்டுட்டு கிரியேட் பண்ண முடியுதா? ஓகே, இங்கே ஏதாவது ஆட் சிம்பிள் பார்த்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன்னா, இப்போ வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு பேங்க்லேருந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் போறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு எனக்கு என்னென்ன கிடைக்கும்? இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. எல்லாமே 10% வச்சு தான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ரிமெம்பர் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட். இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 10% வந்து 100 ரூபா கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் இயர் எப்படியோ முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிச்சுன்னா 100 ரூபா கிடைச்சிச்சு. இப்போ செகண்ட் இயர்க்குள்ள என்டர் ஆகும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த 1000க்கு இப்போ என் பேங்க் அக்கௌண்ட்ல என்ன இருக்குன்னா, இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. கரெக்டா? இந்த பாயிண்டரும் இருக்கு, இந்த பாயிண்டரும் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு 10% கிடைக்கும். அவன் எவ்வளோ? 100. இதுக்கு ஒரு 10% கிடைக்கும். கரெக்டா? இஸ் தட் ரைட்? எஸ். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு தேர்ட் இயர் போயிடும். தேர்ட் இயர் வந்தப்ப என் பேங்க் அக்கௌண்ட்ல இந்த பணம் இருக்கு, இந்த பணம் இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு 10% வந்து வருவான், அவன் 100. இதுக்கு 10% வருவான், அவன் 10. இதுக்கு 10%, அவன் ஒரு 10. இதுக்கு 10% வருவாயா? இப்படின்னு தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியுது. இப்போ நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண வரேன்னா, என்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்கிட்ட என்ன கேள்வி வருதுன்னா, பேசிக்கா என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதுக்கும் செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்துட்டு இப்படி தான் போட்டாகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு 100, செகண்ட் இயருக்கு வந்துட்டு ஒரு 100, அப்புறம் இதோட 10% தூக்கி இங்கே போடுறேன். ஸோ இதோட 10% தூக்கி இங்கே போட்டதுனால ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 10ன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். வாட் இஃப் அவங்க வந்துட்டு செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? ஸோ இது செகண்ட் இயரு, இது தேர்ட் இயர்.
இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து நான் 21ன்னு சொல்லுவேன். கரெக்டா? இது ரெண்டுத்துக்குமான செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 11, 21 இல்ல. கரெக்டா? இப்ப நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ இதுவே வந்து ஒருவேளை ஃபோர்த் இயருக்கும் ஃபிஃப்த் இயருக்கும் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கே வந்துட்டு மேக் பண்ணும். ஸோ அதுக்கு நான் ஃபோர்த் இயர் போட்டு அதுக்கப்புறம் வச்சு நான் மூவ் ஆன் ஆகி போடுறதுக்கு there is a way to do this. இதை நீங்க பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னா you people get something actually. 10,000 இருக்கு. ம்? இங்க எல்லாமே ப்ளே பண்றது வந்து நம்ம 10% வச்சு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 10,000 இருக்கு. 10%ல வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு என் அக்கௌண்ட்ல ஆப்வியஸா என்ன இருக்கும்னா அந்த 11,000 தான் வந்து நிற்போம். கரெக்டா? இப்போ இந்த 11,000 எப்படி வந்துச்சுன்னா இந்த 10,000க்கு 10% போட்டு அது கூட கூட்டிக்கணும். ஸோ 10,000க்கு 10% போட்டா எவ்வளோ வரும்னா 1000 வரும். அது கூடயே கூட்டுறோம். அது நம்ம எப்படி சொல்றோங்கிறது இருக்கு. ஓகேங்களா? 10% எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா 10/100ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுக்கு இது அறிஞ்சிடும். 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். அப்ப அது என்னவா மாறும்? 11/10 மாறும். இதை வந்துட்டு நான் நீங்க கொடுத்த அமௌண்ட்டை கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10,000 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்துட்டு ஒரு 11/10 போட்டா எனக்கு இந்த அமௌண்ட் வரும். கரெக்டா? ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நான் 11/10 போட்டா இது வருவோம். இந்த அமௌண்ட்டுக்கு நான் 11/10 போட்டா இது வரும். இதுக்கு 11/10 போடுறேன், மல்டிப்ளை பண்றேன். அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு 11/10 போட்டா வி வில் கெட் திஸ். புரியுதுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட், தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வேணும்னா இப்போ நான் உங்கள்ட்ட முன்னாடியே ஒன்று சொல்லியிருக்கேன். இதுலயே ஒரு பேட்டர்ன் இருக்கு. யூ ஹாவ் டு லேர்ன் இது என்னதுன்னா நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு தேர்ட் இயர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா தேர்ட் இயருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளவு கிடைக்கும்னு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நார்மலாக வந்து கேட்குறாங்க. தேர்ட் இயருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா நான் என்ன எவ்வளோ கிடைக்கும் தம்பின்னு என்கிட்ட கேட்குறேன். நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் தேர்ட் இயருக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா நீங்கள் தேர்ட் இயர் ஃபுல்லாக உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு 10% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லுவேன். கரெக்டா? தப்பு. அதுதான் அர்த்தம். ஓகே, சரி. இப்போ வந்து அதான் கண்டினியூ பண்ணுறேன். 3வது வருஷம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறான். 3வது வருஷம் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லாரும் மேக்ஸிமம் இப்போ என்ன பண்ணுவோம்னா புஷ் பண்ணி இங்கே போட்டு இல்லை லெட் இட் பி ஹியர். 3வது வருஷம் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இப்போ அமௌண்ட் வந்து வாங்கின அமௌண்ட் வந்துட்டு 10,000ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ மொதல் வருஷம் வந்துட்டு இதோட 10% கிடைக்கும், 100 ரூபா. 2வது வருஷம் வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும்னா இதுக்கு 10%, இதுக்கு 10% கிடைக்குமா? இதோட 10%, இதோட 10%. இப்போ 3வது வருஷம் அதுக்கு 10, இதுக்கு 10% போட்டேன் பிரின்சிபலுக்கு. ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ஒரு 10, இதுக்கு ஒரு 10, இதுக்கு ஒரு 10. ஸோ நான் இது எல்லாத்தையும் கூட்டுவேன். இப்படி போட்டு 100, 110, 120, 121 ரூபா உங்களுக்கு வந்து 3வது வருஷத்தோட இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும் நான் சொல்கிறேன். ஒருவேளை 2வது வருஷம் கேட்டாங்கன்னா அது 2வது வருஷம் உங்களுக்கு 110 ரூபா கிடைக்கும்னு சொல்கிறேன். முதல் வருஷம் கேட்டாங்கன்னா 100 ரூபா கிடைக்கும்னு சொல்கிறேன். இப்போ நீங்க இதுல வந்துட்டு இப்போ இதே வந்து 3 வருஷம் கேட்டிருக்காங்க ஃபைன். 4 வருஷத்துக்கு நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் இதுக்கு ஒரு 10%, அப்புறம் இதுக்கு 10, இதுக்கு 10, இதுக்கு 10. இதோட 10% வந்து 10 ரூபா. இந்த மாதிரி 3 இருக்கு. ஸோ 30 ரூபான்னு வச்சுக்கிறேன். இதோட 10% ரூபா 2 இருக்கு. 2 ரூபான்னு வச்சுக்கிறேன். இல்ல இதோட 10% ரூபா மொத்தம் 3 இருக்கு. ஸோ வந்துட்டு 3 ரூபான்னு வச்சுக்கிறேன். இதோட 10% வந்து 0.1. இது எல்லாத்தையும் கூட்டினா 133.1 இருக்கு. இவ்வளவு வரும்னு சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும்.
புரியுதா? ஏன் ஏன் சொல்றேன்னா, எனக்கு இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இதுலேருந்து எனக்கு வந்துட்டு 4த் இயரோட இன்ட்ரெஸ்ட் வேணும்னா, என்னோட 4த் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வேணும்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, அது இதுவரைக்கும் நான் அக்கவுண்ட்ல எவ்வளோ வச்சிருந்தேன், அந்த ஒரு வருஷத்துல என் அக்கவுண்ட்ல எவ்வளோ ஹோல்ட் பண்ணேனோ, இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? இத நீங்க எப்படி வேணாலும் காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்கலாம். சம் பீப்பிள் fathom in different different way. புரியுதா? ஈச் பீப்புள் ஹேவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நான் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகல. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேர் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு 10,000 இருக்கு. அந்த 10,000த்தை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. ஆ, இதோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அந்த வருஷத்தோட கடைசியிலே கிடைக்கலாம். இல்ல அடுத்த வருஷத்தோட முதல் நாள்ல கிடைக்கலாம். எய்தர் ஆர் இப்படி கூட இருக்கலாம் அதில். ஸோ இதை நான் இப்போ எப்படி சொல்லலாம்னா ரெண்டு வழியில சொல்லலாம். ஒன்று வந்துட்டு 10,000த்தை அந் இந்த இந்த வருஷம் ஃபுல்லா நீ எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தியோ அதுதான் உனக்கு வந்துட்டு அந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். இல்ல போன வருஷம் நீ எவ்வளவு வச்சிருந்தியோ அக்கௌண்ட்ல ஃபுல்லா நீ எவ்வளவு ஹோல்ட் பண்ணியிருந்தியோ அதுதான் உனக்கு வந்துட்டு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தான் அப்பதான் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ எனக்கு வந்துட்டு 4த் இயரோட இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் என் அக்கௌண்ட்ல எவ்வளவு வச்சிருந்தனோ அதோட இதில் நான் இன்ட்ரெஸ்ட் போட்டுருவேன். புரியுதுங்களா? இதுக்கு 10 இதுக்கு 10 இதுக்கு 10ன்னு போட்டு இப்படி கொண்டு வரேன். இதுல இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா இங்க பாருங்க இந்த இன்ட்ரெஸ்ட்ல பாருங்களேன். இது எல்லாமே இன்ட்ரெஸ்டா இந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பேட்டர்ன் வந்துட்டு ஃபாலோ ஆகுது. ஸோ இப்போ 5th இயர் கேட்டாங்கன்னா திருப்பி எடுத்து போட தேவையில்ல. ஏன்னா இப்போ வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு 10% எடுத்து அதுகிட்ட கொடுத்தா இது வந்துருது. இதோட 10% எடுத்து இது கூட கூட்டினா இவன் வரான். இதோட 10% எடுத்து இது கூட கூட்டினா இவன் வந்துடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்னை வச்சு நம்ம போட்டுடலாம். ஒருவேளை இப்போ வந்துட்டு கேட்குறாங்க 10,000ங்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு 10% வட்டின்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ட்டு 4th இயர்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும்னு கேட்டாங்கன்னா நீ வந்துட்டு பிரின்சிபலை கண்டுபிடிச்சி மொத்த பிரின்சிபலையும் நீ கண்டுபிடிச்சி அதை நீ எடுத்துட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு செகண்ட் வருஷம் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குன்னா 11,000, தேர்ட் வருஷம் வந்துட்டு 1,00,000, தேர்ட் வருஷம் வந்துட்டு 11,000த்துக்கு 10% அதை கூட கூட்டினா 12,100. ஸோ அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு 13,310. ஸோ இந்த மாதிரிலாம் நான் போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அங்கேருந்து நான் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். நான் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா இதோட 10% இங்கே இதோட 10% இங்கே இதோட 10% இங்கேன்னு போட்டுட்டு ஈஸியாக போட்டு புஷ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 10,000 ரூபாய் இருக்கு. சரியா? 10,000ங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கு. இதுக்கு வந்துட்டு இப்போ 10% போட்டால் ஃபர்ஸ்ட் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். கரெக்டா? இதுக்கு 10% போட்டானா 1/10. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் என்ன சொன்னேன்னா இது எந்த வேல்யூ இருக்கு இது கூட நான் அதையே கொடுத்தா இதுதான் செகண்ட் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட். புரியுதா? இப்போ இதோட 10% இப்போ இந்த அமௌண்ட் இருக்கு. இதோட 10% கண்டுபிடிச்சி இது கூட கூட்டிக்கணுங்கிறேன். 1/10ன்னு போட்டா இதோட இது மட்டும் தான் இதோட இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன் இது கூட கூட்டணுங்கிறேன். அப்படின்னா 11/10. அவ்வளவுதான். இதுதான் எனக்கு தேர்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதை நீ போட்டு பாரு. இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ ஒரு இது காலியாயிரும். அப்போ 11 இன்ட்டு 11 121 இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் தேர்ட் இயர்ல. கொஷின்ல கேட்டா இந்த மாதிரி போட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? ஈஸியா இருக்கா பாக்குறதுக்கு? ஸோ பிரின்சிபலை வச்சு மூவ் பண்ணாம இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளேயே இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளேயே ஜம்ப் ஆகி மூவ் ஆக கற்றுக்கோங்க. ஸோ பிரின்சிபலை வச்சு மூவ் பண்ணாதீங்க. இதில் மூவ் பண்ணுறது தான் வைஸர் மேனர். ஓகேவா? இப்போ அடுத்ததுக்கு வருவோம். இது வந்துட்டு டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்குமான டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து வந்துட்டு செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கான டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி மூவ் பண்றதுலயும் நான் சொல்றேன். இதில் உள்ள ட்ரிக்ஸையும் சொல்றேன். ஓகே போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவேன் பேஜ். ஓகே. இப்போ வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா
ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லடா தம்பின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம ஆளுங்க ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா எஸ்ஐயோட எஸ்ஐயா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் இயரா, ஸோ இதோட 10% வந்து 100. செகண்ட் இயரா, இதோட 10% 100. இந்த அமௌண்ட் இருக்கு, ஸோ இதோட 10% இது. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எதா தான் இருப்பான், இவனாக தான் இருப்பான். கரெக்டா? ஏன் அப்படின்னா இது ஃபுல்லா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? இதுல இவன் மட்டும்தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். இல்ல இதை நான் சொன்னது காரணம் வேற. இந்த இமேஜ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இங்க வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா 10 ரூபான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் இயர்க்குள்ள வரேன். தேர்ட் இயர்ல வந்துட்டு இதுக்கு ஒரு 100, இதுக்கு 10, இதுக்கும் 10 இருப்பான், இதுக்கு 10, இதுக்கும் 10 இருப்பான், இதுக்கு 1 இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்குமான டிஃபரன்ஸ் வந்துட்டு 10. இப்போ செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்குமான டிஃபரன்ஸ், இந்த 100க்கு இது கேன்சல், இந்த 10க்கு இந்த 10 கேன்சல், மிச்சம் இருக்கிறது 21. செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்குமான டிஃபரன்ஸ் வந்துட்டு 21. புரியுதா? இப்போ ஃபோர்த் இயர் கேட்டாங்கன்னா, தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு யூ கேன் மூவ் ஆன். இப்போ இப்போ ஃபோர்த் இயர் கேட்குறாங்கன்னா, தேர்டுக்கும் ஃபோர்த்தும் கேட்குறாங்கன்னா, நான் அதை ஃபோர்த்து கண்டுபிடிக்கிறது பெருசாக போயிடும். புரியுதுங்களா? ஏன்னா அது இது வரைக்கும் போகும். அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டு இங்கே போடக்கூடாது. இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஒரு ப்ராசஸ். ஓகேவா? இதுக்காக ஈஸியாக என்னன்னா, இதுக்குள்ளேயே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது பாருங்க. சாரி, இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? இதுக்கு இது கேன்சல், இதுக்கு இது கேன்சல்னா 11. இதுக்குள்ளேயே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது பாரு. இதோட 10% எடுத்து அது கூடயே கூட்டி இங்கே போட்டால் இது வந்துருக்கு. அப்படின்னா தேர்ட் இயர்க்கானது உங்களுக்கு இதில் பார்த்தே தெரியும். தேர்டுக்கும் ஃபோர்த்துக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கும்? இதோட 10% வந்து 1.1. 1.1 இது கூடயே கூட்டுவாங்க. 1.1 இது கூடயே கூட்டினா என்ன ஆகும்? 12.1 மாறும். ஸோ அதுதான் வந்துட்டு தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்குமான வித்தியாசம். அப்புறம் ஃபோர்த் இயருக்கு ஃபிஃப்த் இயருக்கு இதோட 10% எடுத்து இதை கூட கூட்டிப்பீங்க. இந்த மாதிரி தான் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் some other thing I wanted to teach you. என்ன எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் மைண்ட் பாக்லிங்காக இருக்கு. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். இது 1 2, இது வந்து 2 3, இது வந்துட்டு 3 4, இப்படிலாம் இருக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்து கேட்குறான், ஃபோர்த்துக்கு ஃபிஃப்த்துக்கு கேட்டால் அதோட 10% அதை கூட கூட்டி போட்டுருவேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா அங்கேருந்து நான் ப்ரொசீட் பண்ணிட்டு போகிறது ஈஸிடா. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்குமான செகண்ட் இயருக்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா, இதான் பிரின்சிபல். இந்த பிரின்சிபலோடது வந்துட்டு எஸ்ஐ. இந்த எஸ்ஐக்கு எஸ்ஐ தான் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் சிம்பிள். இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கான டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்னா 10,000. இந்த 10,000தோட எஸ்ஐ வந்துட்டு யாரு? தலைவன். இவனோட எஸ்ஐ யாரு? இவன். இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பேட்டர்னில் மூவ் ஆகிக்கலாம். இந்த பேட்டர்ன் சொல்றது ஹரிசாண்டலாக மூவ் ஆகுறேன். ஹரிசாண்டலாக நான் எப்போல்லாம் ஹரிசாண்டலாக மூவ் ஆகுறனோ அப்போல்லாம் வந்துட்டு அதோட அது கூட கூட்டி மூவ் ஆகுறேன். அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக அதுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக அடங்கிடுவான். ஓ மெயின் இதுக்குள்ளே வரலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, சிஐ ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு என்ன சொன்னேன்? பிரின்சிபல் இருக்கா? இந்த பிரின்சிபலோட நான் வந்துட்டு இங்கே ப்ரொவைடர் எல்லாத்துக்குமே 10% நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பிரின்சிபலோட 10% என்னவா இருக்கும்? எஸ்ஐயா இருக்கும். இந்த எஸ்ஐயோட 10% தான் ஃபர்ஸ்ட் இயருக்கான டிஃபரன்ஸாக இருக்கும். ஓகேவா? செகண்டுக்கும் தேர்ட் இயருக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறீங்க. செகண்டுக்கும் தேர்ட் இயருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கண்டுபிடிச்சேன்னா அது எவ்வளோ வந்திருக்கானா இவ்வளோ வந்திருக்கும். ஏன்னா மேலே தான் இருக்கும் உங்க கண்ணு முன்னாடியே. ஸோ இந்த அமௌண்ட்டு கூட இதோட 10% கூட்டி விட்டுறணும். அது ஏன்னா இப்போ நார்மலாக 1/10 போட்டால் இதோட 10% கிடைக்கும். புரியுதா?
1/10 போட்டால் இதோட 10% கிடைக்கும். பட் எனக்கு வந்த ஆன்சர் கூட அதையே நான் கூட்டணுங்கிறேன். 10 ரூபாயில ரூ. 1 இன்ட்ரெஸ்ட். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 11. அதாவது நான் என்ன சொல்றேன், 100% பேசிக்கா. இப்போ 100%, 100 கூட இதை கூட்டினா 110%. 10% கூட்டணும். அதாவது மொத்தமாக 100%. இது கூட 10% கூட்டுறேன். 110%. அப்போ 110/100. அதனால தான் இது ஒரு ட்ரிக்கு. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தானே வந்துடும். ஸோ 11/10 அதுதான் செகண்டுக்கும் தேர்ட் இயருக்கும் மாணவராக இருக்கும். இப்போ வந்து இதுக்கும் என்னன்னு கேட்குறீங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கானது, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்குமானது. செகண்டுக்கும் தேர்டுக்குமானது, அது கூட அதை கூட்டினா செகண்டுக்கும் தேர்டு வந்துடும். இது செகண்டுக்கும் தேர்டுக்குமானது. இது கூட அதையே கூட்டி விட்டா தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் வந்துடும். ஓகேவா? இப்போ சிஐ டிஃபரன்ஸ் ஃபார் 1 இயர் அண்ட் 2 இயர்னு கேட்குறீங்க. 2 இயர் அண்ட் 3 இயர்னு கேட்குறீங்க. இது என்னன்னு பார்க்கலாம். எஸ்ஐ டிஃபரன்ஸ் ஃபார் 2 இயர்ஸ். எஸ்ஐ அண்ட் சிஐ டிஃபரன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்னு கேட்குறீங்க. ஃபார் 2 இயர்ஸ் எனக்கு தெரியும். இது பிரின்சிபலா? பிரின்சிபல் வந்து சரி, பிரின்சிபல் வந்துட்டு 10,000ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு 1000 ரூபா கிடைக்கும். செகண்ட் இயர் வந்துட்டு அதோடது ஒரு 1000, இவனுக்கு ஒரு 100. இது ஃபுல்லா என்னது? சாரி காஸ், இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. யா, சரி, அதுதான். இது ஃபுல்லா வந்துட்டு இங்க ஒன்று இருக்கு. இது ஃபுல்லா வந்துட்டு சிஐ, இது வந்துட்டு எஸ்ஐ. எஸ்ஐ வந்துட்டு இதை சொல்றேன், இந்த 2000. இது வந்துட்டு இது ஃபுல்லா வந்துட்டு சிஐ. எஸ்ஐக்கு சிஐக்கு வித்தியாசம் வந்து 100 ரூபா இருக்குது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இது எப்படி கண்டுபிடிப்பானா, இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட். அதாவது பிரின்சிபல் இருப்பாங்க, அதுக்கு ஒரு 10% போட்டு வந்த ஆன்சருக்கு திருப்பி 10% போட்டு அது கிடைச்சிரும். சிம்பிள், அதுதான் இது. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, சிஐ டிஃபரன்ஸ் ஃபார் 1 and 2 இயர்னு கேட்குறீங்க. பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஸோ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, சிஐ டிஃபரன்ஸ் ஃபார் 1 and 2 இயர், 2 and 3 இயர், 3 and 4 இயர்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் வந்துட்டு இதை எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். அவன் என்ன கேட்குறான்னா, சிஐ டிஃபரன்ஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்குமான டிஃபரன்ஸ் கேட்குறான். அப்படின்னா நீ இது இருந்தாலும் சொல்லுவ கரெக்டா? இது அவன் வந்து இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் கேட்கல, காம்பவுண்ட். அதுதான் அந்த இடத்துல நீ வந்துட்டு கொஷினை தெளிவாக படிக்கணும். ஃபார் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கான் பாரு. ஃபர்ஸ்ட் இயரு செகண்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் போட்டால் தான் அது கிடைக்கும். பட் இது வந்து ஃபார் 1 and 2 இயர்னு கொடுத்துருக்கான். ஃபார் ஹோல் 1 இயர்க்கு போட்டால் எவ்வளோ வந்திருக்கும் என் அமௌண்ட்டுன்னு பாருங்க. ஒரு வருஷம் நான் வந்துட்டு இதை ஹோல்ட் பண்ணால் எனக்கு கிடைச்ச அமௌண்ட் இதுவாக இருக்கும். கரெக்டா? 2 வருஷம் ஹோல்ட் பண்ணால் இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்குமா? நான் சொல்றது கரெக்டா? 2 வருஷம் ஹோல்ட் பண்ணால் எனக்கு இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன? இதுதான். ஸோ சிஐ ஃபார் 1 and 2 இயர்னு கேட்டான். இந்த மொத்த இதில் இது கழிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்த இதில் இது கழிஞ்சிருச்சுன்னா செகண்ட் இயர், அவ்வளோதான். சிஐ ஃபார் 1 and 2 இயர்னு கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் இயராக இருக்கும். அதெல்லாம் பார்த்ததில்ல. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, 2 and 3 இயர்னு கேட்குறீங்க. கோ பேக் டு திஸ் ஸ்டாஃப். இது வந்துட்டு செகண்ட் இயர் வருது மொத்தமாக. 3 வருஷம் வச்சுருந்தா அப்போ எதுவும் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா பெண்ணு எழுதல. 3 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா இவன் வந்திருப்பான். ஸோ இது 2 வருஷத்தோடது, இது 3 வருஷத்தோடு. மொத்தம் 3 வருஷத்தில் 2 வருஷம் போனுச்சுன்னா தேர்ட் இயர் மட்டும்தான் இருக்கும். இப்போ மொத்தம் 4 வருஷத்தில் 3 வருஷம் போனுச்சுன்னா ஃபோர்த் இயர் மட்டும்தான் இருக்கும். அதுதான் கேட்குறான். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள். இது யாருன்னு இருப்பானா, சிஐ ஆஃப் தேர்ட் இயர். இது யார் இருப்பானா, தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்னு கேட்டிங்கன்னா சிஐ ஆஃப்
ஃபோர்த் இயர் இருக்கும். அவ்வளோதான் பேசிக்காக. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். தேங்க்யூ.